யோகம்னா என்னன்னா, நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, அப்படியே போய் உட்காந்துட்டு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ உட்காந்துட்டு அப்படியே ஒரு சின்முத்ரால கையை வச்சு அமைதியாக கண்ணை மூடிட்டு அப்படியே கவனிச்சுட்டு வர்றது யோகம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. யோகம் அப்படின்றது ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமுமே உங்களுக்குள்ளார இருக்கிற இறைவனை ரியலைஸ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அது எப்படி ரியலைஸ் பண்ணுறதுனே இங்கே பல பேருக்கு தெரியாமல் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய மனசு வச்சு செய்யுது பல விஷயங்கள்ல. ஆமாவா இல்லையா? ஏன் அப்படி வச்சு செய்யுது மனசுக்கு என்னதான் வேணும்? எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. ஒன்று எங்களோட ஹஸ்பண்ட் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வெறுப்பேற்றி விட்டுறாரு, இல்லை என் குழந்தைங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணி விட்டுருது, அதையும் மீறி போனால் பொருளாதார பிரச்சனை ஒரு பக்கம், இல்லைனா ஏதாச்சும் ஒரு பொருள் மேலே ஆசைப்படுது. இப்படி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கு மனசு. இதுலேருந்து எப்படி ரிலீஃப் ஆகுறதுன்னே தெரியல அப்படின்ட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. மனசை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனசை அதிகமாக தெரிஞ்சுக்கிறத விட முதல்ல உங்களுக்குள்ளார இருக்கிற எண்ண அலைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது எதிரில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன மாதிரி எண்ண அலைகளை இந்த மனசை கிரியேட் பண்ணுது, எந்த மாதிரியான எண்ண அலைகளால் நம்ம அஃபெக்ட் ஆகிறோம், இந்த எண்ண அலைகளை எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்ற ட்ரிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எளிமையாக நீங்கள் எல்லா இடத்துல இருந்துமே விடுபட்டுடலாம். கர்மாவில் இருந்தும் சரி, எல்லா விஷயங்கள்ல இருந்தும், மாயையில இருந்தும் எல்லாம் நீங்கள் எதுலெல்லாம் சிக்கிறீங்களோ அதுலேருந்தெல்லாம் எளிமையாக வெளியே வந்துட முடியும். ஆனால் நீங்கள் அந்த விஷயம் தெரியாமல் தொடர்ந்து ஒரு செயல்லையே ஈடுபட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், அதே விஷயத்தில் மறுபடியும் அதே லூப்புக்குள்ளார நீங்கள் சிக்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், யாராலையும் உங்களை காப்பாற்றவே முடியாது. சீக்கிரமாக போயிட வேண்டியதான். ஏன்னா எங்கள் நேரம் ஒவ்வொருத்தருக்கும் குறைவாக இருக்குது. ஏன்னா அன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உணவு முறைகள்ன்றது வேறு. அன்றைக்கி இருந்தவங்கலாம் நல்லா களியும் அதுவும் இதுவும் சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பு திடகாஸ்தமாக வச்சுருந்தாங்க, நல்லா ஆரோக்கியமாக வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. எல்லாமே ஹைப்ரிடு உணவு முறைகள் மாறி போச்சு. இயற்கை சார்ந்து யாருமே இல்லை. அப்படி இயற்கையிலேருந்து ஒவ்வொருத்தருமே வெளியே வந்துட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்? பலவிதமான விஷயங்களும் பலவிதமான மாற்றங்களும் உடலுக்குள்ளார நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதை எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குங்க. கம்ப்ளீட்டாக மனசை படுத்த தெரியணும். உங்களுக்கு அலைபாய விடக்கூடாது. அப்போ உங்களுடைய மனசு உங்களோட புடியிலே இல்லைன்னா நீங்க எந்த விஷயத்துல தான் உங்களால முன்னாடி வர முடியும், எந்த விஷயத்துல நீங்க ஜெயிச்சு எடுத்து நீங்க போக முடியும். கோயிலுக்கு போறதுனால மட்டும் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் ரிலீஃப் ஆயிருன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அங்கே இருக்கிற அந்த பிரபஞ்ச சக்தி மேலே அந்த கலசம் வச்சுருக்காங்கல்ல, மேலே கோவில் கோபுர கலசம் வச்சுருக்காங்கல்ல, அது மூலயமா காஸ்மிக் எனர்ஜின்றது பிரபஞ்ச சக்தின்றது ஊடுருவி உள்ளே வரும். ஆனால் அங்கே இருக்கும்போது ரொம்ப அதீதமான ஒரு சக்தியும் ஒரு எனர்ஜியும் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் அந்த எனர்ஜி நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் அந்த எனர்ஜி கம்ப்ளீட்டாக உங்களை விட்டு கட் ஆயிடும். அப்படி ஏன் கட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஏற்படுகின்ற, உங்களுக்கும் இறைவனுக்கும் ஏற்படுகின்ற தொடர்பு கட் ஆயிருது. அப்போ கட் ஆகணும் உடனே என்ன ஆகும்? மனசு உடனே அப்படியே தைய தக்கான்னு குறை குடம் கூத்தாடும் அப்படின்ற மாதிரி கூத்தாட ஆரம்பிச்சிருச்சுன்னா திரும்ப நீங்கள் கர்மாவில் போய் சிக்கிட்டு இருப்பீங்க. ஒவ்வொரு செயலாக உங்களுடைய மனசை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்போ என்ன இதுக்கு வழி? அப்போ இதை எப்படி மனசை சரி பண்ணுறது, எப்படி இதுலேருந்து வெளிப்படுறது, இதுலேருந்து விடுபட்டுட்டா என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் நமக்குள்ள? முழுமையாக இறைத்தன்மைக்கு போயிருவீங்க. முழுமையாக சிவபெருமான உங்களுக்குள்ளார ரியலைஸ் பண்ண முடியும். அப்படி அதை ரியலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு உண்டான எல்லா விஷயங்களுமே மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சு. இதுதான் நிஜம். இதுதான் சித்தர்கள் முதற்கொண்டு எல்லாருமே பண்ணது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சித்தர்கள் இன்னைக்கு இருக்கிற யோகிகள் வந்து நிறைய பேர் காட்டுக்கும் மலைக்கும் போய் தியானம் தவம் பண்ணிட்டு இருக்காங்களா, எப்படி அவங்களுக்கு உணவு கிடைக்குது, எப்படி அவங்களுக்கு பூர்த்தி நடக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்னன்னு ஒரு நாள்னா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? மிகப்பெரிய அறிவியலும் ஆன்மீகம் இருக்கு. நம்ம ஆளுங்க சும்மா சாதாரணம் கிடையாது. தனக்கு தேவையான எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி யோக பயிற்சி தேர்ந்துட்டீங்க அப்படின்னா மேனிஃபெஸ்ட் பண்ணி வர வச்சுக்கிட்டே இருக்க முடியும். அந்த அலைகளை பயன்படுத்தி ஒவ்வொன்றா ஈர்த்துக்கிட்டே இருக்க முடியும். அப்படி ஈர்த்துக்கக்கூடிய பயிற்சி தான் பிரம்மயோகம். அந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நாளுமே நீங்க பண்ண அதீதமான உங்களுக்குள்ளார இருக்கிற ஆன்மா வெளிச்சம் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ நீங்க கம்ப்ளீட்டா என்னவா இருக்கீங்கன்னா உங்களுடைய ஈகோனா முழுசா நான் தான் இங்க பெரியவன், என்னை விட யாருமே கிடையாது. ஹஸ்பண்ட் சண்டை போட்டார்னா நீ எப்படி என்னை பார்த்து இந்த மாதிரி நீ பேசலாம், நான் சொல்றதா நீ கேட்கணும், நான் சொல்றதா எல்லாரும் கேட்கணும் அப்படின்ற ஒரு தாட்ல இருக்கீங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்களால எந்த ஒரு விஷயத்தையும் கத்துக்க முடியாது. வாழ்க்கையில அடுத்தடுத்த நிலைகளுக்கும் உங்களால போக முடியாது. ஒவ்வொருவருமே யோகம் செய்யும் போது உங்களுக்குள்ளார ஓடுற எண்ண அலைகளை முதல்ல குறைக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்க கண்ணை மூடினீங்கன்னா பாத்தீங்கன்னா அப்படியே ஓடும் தாட்ஸ். பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான தாட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு 84,000 தாட்ஸ் கிட்ட உருவாகுது. இந்த 84,000 தாட்டும் எந்த விதமா உங்களை உள்ளுக்குள்ளார இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கு, அப்படியே போட்டு புரட்டி எடுக்குதுன்னா சும்மா சாதாரணம் கிடையாதுங்க. எண்ண அலைகளுக்கும் கர்மாவுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு, மிகப்பெரிய கனெக்டிவிட்டி இருக்கு. அந்த வேவ் இருக்கு, அந்த வேவ் லைன்ஸை நீங்க சரியா முறைப்படி சரி பண்ணணும், சமம் பண்ணணும். அந்த சமம் பண்ணக்கூடிய நேரத்தில் தான் ஒட்டுமொத்த கர்மாவும் குறைந்து கம்ப்ளீட்டா உங்க மைண்டுக்குள்ள இருக்கிற எல்லா பதிவுகளுமே நீங்க ஆரம்பிக்கும், டெலீட் ஆக ஆரம்பிக்கும். நீங்க பல பேர் பல விதமான யோகங்கள் பண்றீங்க, ஒரு சில பேர் யூடியூப் பார்த்துட்டு பண்றீங்கன்ட்டுலாம் சொல்றீங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. யோகம் அப்படின்றது முழுமையா ஒரு குரு தீட்சை இல்லாம எடுத்தீங்கன்னா அதுக்கு பலனும் இல்லை, அதற்குண்டான தீர்வும் நிச்சயமா கிடைக்கவே கிடைக்காது. ஒரு வழிகாட்டுதலோட போகணும். அப்படி வழிகாட்டுதலோட போகும்போது தான் அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குரு உபதேசம் கொடுக்கும்போது அவருடைய
இறைவனுடைய சக்தியுமே உங்களுக்குள்ளார ஊடுருவ ஆரம்பிக்கும். அப்படி அவங்க தீட்சை பண்ணும்போது அவர்களுடைய எனர்ஜி உங்களுக்குள்ளார வேலை செய்யும் போது நீங்க பலவிதமான செயல்களையும் பலவிதமான விஷயங்கள்லையும் உங்களுக்குள்ளாரையும் சரி இறைவனை பார்க்கறதும் ஆன்மாவை பார்க்கறதும் ஆன்மா கூட பயணம் பண்றதும் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளார நீங்க ரொம்ப வேகமா உங்களை கொண்டு போக முடியும். ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ என்னன்னா அடுத்த முறை நீங்கள் யோகம் செய்யும்போது சக்தி வாய்ந்த யோகங்களை எடுங்க. இந்த மாதிரி பிரம்ம யோகம் ரொம்ப அதீதமான சக்தி வாய்ந்த பயிற்சி. இந்த மாதிரி பிரம்ம யோகம் பண்றவங்களுக்கு இதனுடைய மகிமை என்னன்றது நல்லா தெரியும். யோகம் செஞ்சு செஞ்சு உங்க மனசுல இருக்கிற சுத்தமா டோட்டலா இருக்கிற அந்த அழுக்கையை குறைக்கணும். முதல்ல ஒரு சுய ஒழுக்கத்தை உங்களுக்கு கொண்டு வரணும். சுய ஒழுக்கம் இல்லாம இங்க எதுவுமே ஒவ்வொருத்தருக்குமே சாத்தியப்படாது. நம்ம அந்த எண்ணலைகளை நீங்க கரெக்டா அந்த சமநிலைக்கு கொண்டு வரணும். இப்ப யோகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன், இது அதை நீங்க இப்ப யோகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த அலைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கும் உங்களுடைய உடலுக்கும் உங்களுடைய மனசுக்கான அலைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த அலைகளை கொண்டு வந்து கரெக்டா இந்த ஆன்மாவில் மனசை வந்து மெர்ஜ் பண்ணணும். இது ரெண்டும் ஒன்றிணையும் போது தான் நீங்க உடல் கடந்து எங்கேயோ போயிருவீங்க. உடல்ல இருக்க மாட்டீங்க. வேற செவ்வாய் கிரகத்துக்கோ இல்ல நிலாவுக்கோ இல்ல உடல் கடந்த நிலைக்கோ எங்கெங்கயோ பயணம் பண்ண முடியும். வெட்ட வெளியில இந்த மாதிரி எல்லாம் போக முடியும். இது ஒரே நாள்ல நடந்துருமானா நிச்சயமா கிடையாது. சரியான வழிகாட்டுதலோட நீங்க கடந்து போகும்போது சீக்கிரமாக நீங்கள் இறை தரிசனத்தை உங்களுக்குள் பார்த்து விடலாம். அப்படி இறை தரிசனத்தை பார்த்துட்டா எனக்குள்ள என்ன நடக்க போகுதுன்னு நீங்க கேட்கலாம். பிறப்பெடுத்து வந்திருக்கிறதே அதுக்குதான். நீங்க எங்கிருந்து வந்தீங்கன்னே தெரியாம ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி போன திசையில நடக்கிற திசையில அப்படியே போற போக்குல போறது கிடையாது. வாழ்க்கை முழுமையா இறைவனை கண்டு இறைவன் கிட்ட சரணடையும். அப்படி செய்தவர்களால் சித்தர்களும் மகான்களும் யோகிகளும் ஞானிகளும். அப்படி நீங்க உயர் ரகமான உயர்தரமான ஃப்ரீக்வன்சிஸ் கூட நீங்க கனெக்ட் ஆகணும். சுற்றி இருக்கிற எந்த லோ ஃப்ரீக்வன்சிஸ் கூட நீங்க கனெக்ட் ஆகக்கூடாது. ஆனால் முழுமையா யோகமற்ற வாழ்க்கையில் உலக வாழ்க்கையில் இருக்கும்போது அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற அந்த லோ ஃப்ரீக்வன்சிலே தான் இருப்பீங்க. அப்படி இந்த லோ ஃப்ரீக்வன்சியில் இருக்கக்கூடியவங்க கிட்ட நீங்கள் தொடர்பு வச்சுக்கிட்டாலும் இந்த லோ ஃப்ரீக்வன்சி உங்களை விட கீழ்த்தன்மையில் இருக்கக்கூடிய, அதாவது மனசளவில் சொல்கிறேன், ரொம்ப நெகட்டிவாக இந்த மாதிரி பீப்புள்ஸ் கிட்ட தான் நீங்கள் பேசுறதுனால கூட அவங்களுடைய கர்மான்றது உங்களுக்கு ஏறும். அவங்க கூட பழகுறதுனால கூட அவங்களுடைய அலைகள் வந்து உங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். நல்லா நோட் பண்ணி பாருங்க. அப்படி உங்களை நீங்கள் சுற்றி இருக்கிற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஊடுருவி அவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஸ்பேஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் கீழே 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 போயிட்டு இருப்பீங்க. உங்களுடைய அலைவரிசைகள் அடி வாங்கும். அப்ப உங்களுடைய அலைவரிசையை உயர்த்தணும்னா எப்பொழுதுமே உங்களுடைய எண்ணலைகளை உயர்வான ஒரு இடத்துல நீங்க வைக்கணும். ஏன்னா எல்லாத்திலுமே உயர்வானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான். சிவபெருமான் கிட்ட உங்களுடைய எண்ணலைகளையும் உங்களுடைய எல்லா விஷயங்களையும் கொண்டு போகணும், இறைவனை பார்த்துடணும் அப்படின்னா அதுக்கு முதன்மையா குரு கிட்ட நீங்க கம்யூனிகேஷன்ல இருக்கணும், குரு தொடர்புல இருக்கணும். குரு தொடர்பு இல்லாம குரு சொல் பேச்சை கேட்காம நீங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு நீங்க பாட்டுக்கு மறுபடியும் உங்களுடைய கொஞ்சம் உங்களோட ஃப்ரீக்வன்சி கீழே இருக்கிறவங்க கூட நீங்க இருந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா உங்களால யோகத்திலையும் சரி அடுத்தடுத்த தன்மைகளுக்கு உங்களை எடுத்துட்டு போகவே முடியாது. தியான பயிற்சிகள் அப்படின்றது அவ்வளவு ஒரு முதன்மையான ஒரு விஷயம், சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. தியான பயிற்சிகள் எடுக்க முழுமையாக உங்க உடலுக்குள்ளார இருக்கிற ஒவ்வொரு அணுவுக்குள்ள இருக்கிற கர்மாவுமே குறைய ஆரம்பிக்கும். அணுவுக்குள்ள இருக்கிற கர்மாக்கள் குறைய 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 உங்களுடைய புருவ மத்தியில மட்டும் கிடையாது பிரகாசம் அப்படின்றது, உங்களுக்கு உள்ளார ஒவ்வொரு அணுக்கள்ல மொத்த விஷயங்கள்ல இருந்து அப்படியே ஒளி பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி ஒளி பிரகாசிக்க ஆரம்பிக்க கம்ப்ளீட்டா நீங்க ஒரு தெய்வத்தன்மையை இறைத்தன்மையை அடைய ஆரம்பிச்சிருவீங்க. இதை ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் செய்யணும். இதை செய்யாம திரும்ப 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 நீங்க பார்க்குற அந்த மாயையிலேயே உங்க கவனத்தை நீங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு இந்த உடலுக்குள்ளார நீங்க இருக்கீங்க, ஆனா ஒரு நாள் இந்த உடல் இருந்து வெளியே போக போறீங்க. அந்த வெளியே போகும்போது எப்படி போவீங்க, நீங்க எங்க போக போறீங்க? இப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ உட்காந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இல்ல நான் பேசுறது நீங்க எல்லாம் கவனிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா இங்க இருந்து நீங்க ஒரு நாள் போக போறீங்கல்ல, எங்க போவீங்க? அப்ப எங்க இருந்து வந்தீங்க? அப்ப ஆன்மா எங்க ஆரம்பிக்குது, எங்க முடியுது? அப்ப ஆரம்பிக்கிற இடமும் தெரியல, நீங்க முடிக்க போற இடமும் தெரியல. இதுக்கு இடைப்பட்ட கேப்ல நீங்க யார் அப்படியே நிஜம்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? அம்மா அப்பா நிஜம்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அம்மா அப்பாவையே ஒருத்தர் கொடுத்தாரு, அவர் யாரு? அந்த அம்மா அப்பாவையும் கொடுத்தவர் ஒருத்தர் யார்? எல்லாத்துக்குமே மூல காரணமா பரபிரம்மமா இருக்கிறது சிவபெருமான் மட்டும்தான். எல்லா இடத்துலையுமே அனைத்திலுமே அவர் தான் இருக்கார். அப்படி எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு செயல்களிலும் ஒவ்வொரு விஷயங்களிலும் அவர் இருக்கும்பொழுது அவர் எப்படி அடையிறது, அவர் எப்படி லவ் பண்றது, அவர்கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்றது, அவர்கிட்ட எப்படி அப்ரோச் பண்றது என்னோட லவ் அப்படின்றத யோகத்தின் மூலமா தான் அவர் போய் அப்ரோச் பண்ண முடியும். பயிற்சி பண்ணும்போது தான் அவர் போய் அப்ரோச் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளவு எளிமையா தலைவனை பார்த்துட முடியாது. சாதாரணமா நம்ம இருக்கிற ஒரு நம்ம ஊர்ல இருக்கிற வார்டு கவுன்சிலரை பார்க்கணும்னா கூட அவ்வளவு ப்ரொசீஜர் எடுத்தோடனே அவரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்காது, அவர் பார்க்க முடியாது. சாதாரண நம்ம கூட மக்கள் கூட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு வார்டு கவுன்சிலரே நம்மளால பார்க்க முடியலன்னா ஒட்டுமொத்த அண்ட சராத்திரத்திலையுமே பிரபஞ்சத்தையுமே தன்னுடைய கட்டுக்கோப்புல தன்னுடைய கண்ட்ரோல வச்சுட்டு இருக்கிற பெருஞ்சோதியான பேராற்றல சிவபெருமானை பார்க்கணும்னா அப்ப நம்ம எந்த அளவுக்கு ஒரு காதல் பண்ணணும், ஒரு லவ் பண்ணணும், லவ்வை தாண்டி எவ்வளவு பெரிய ஒரு அப்ரோச் இங்க இருக்கணும். அந்த அப்ரோச்
அப்ரோச்சிங் உங்களுக்குள்ளார சரியா வந்துருச்சுன்னா எளிமையா உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் பெருந்தலைவர், எப்பவுமே நிரந்தரமா இருக்கிறவர் தான் தலைவர். நினைக்கிறவங்க எல்லாம் தலைவர் கிடையாது. அப்ப எப்பவுமே நிரந்தரமா இங்க இருக்கக்கூடிய தலைவனை நீங்கள் நம்பினால் உங்களுடைய செயல்களிலும் உங்களுடைய சிந்தனைகளிலும் எப்பொழுதுமே பயிற்சியினுடைய கவனமும் உங்களுக்குள்ளார நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா நீங்க தலைவனை இறுதியில போய் அடைஞ்சிடும். அதுக்கு முதல்ல இந்த அலைவரிசைகளை உங்களுக்குள்ள இருந்து சரி பண்ண பாருங்க. அப்ப இந்த அலைவரிசைகளை சரி பண்ணணும்னா என்ன வழி? ஒன்றும் கிடையாது. நீங்க போற இடங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. ஒருத்தரை போய் நீங்க பேசுறீங்க, ஒருத்தர்கிட்ட நீங்க அப்ரோச் பண்றீங்கன்னா முதல்ல பாருங்க, அவங்க உங்களை கீழ் நோக்கி இழுக்கிற மாதிரி இருக்கா, அவங்க உங்களை வேற திசையில கொண்டு போற மாதிரி இருக்கா. ஆப்ஷனே வைக்காதீங்க. அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து நகர்ந்து வந்துருங்க. எளிமையா அவங்களோட கர்மா அவங்களோட டிரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்க பேச போறது ஒன்றும் கிடையாது. அவங்களுடைய குடும்ப கதையை பேச போறாங்க. என் நாத்தனார் இப்படி பண்ணாங்கன்னுவாங்க, எங்க மாமியார் இப்படி பண்ணாங்க, என் மருமவ இப்படி பண்ணாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தை பத்தி யார் யார் பேசுறாங்களோ, யார் யாரெல்லாம் அவர்களுடைய குடும்பத்தை பிரச்சனைகளை உங்களிடம் தகவலை பகிர்ந்து கொள்கிறார்களோ ஆப்ஷனே வைக்கக்கூடாது. பேசுற ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு விஷயத்திலுமே இறைவனை பற்றி யார் பேசுகிறார்களோ, சிவபெருமானை பற்றி யார் அதிகம் பேசுகிறார்களோ, குருக்களை பற்றி யார் அதிகம் பேசுகிறார்களோ, சித்தர்களை பற்றியும் மகான்களை யோகிகளையும் இறைவனை பற்றி யாரும் பேசுகிறார்களோ அவர்களிடம் மட்டுமே தொடர்பில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்டிருக்கின்ற கர்மாவிலிருந்து நீங்கள் முழுவதுமாக விடுபட்டு வெளிவந்து அடுத்தடுத்த பெருநிலைகளுக்கு உங்களால் போக முடியும், ஞான நிலை. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க எல்லாரும் உங்களோட லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க. நல்லா சக்தி வாய்ந்த யோக பயிற்சிகளை எடுத்து அடுத்தடுத்து உங்களுடைய ஆன்மாவுடைய அடுத்த பரிணாமமான மோட்ச முக்திக்கு ஒவ்வொருத்தரும் கொண்டு போங்க.